ஆக்சுவலாக இவருக்கு பேர் என்ன? லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. இவர் வந்து சிரிச்ச மெனிக்கே இருக்கிறதுனால இவருக்கு லாஃபிங் புத்தா அப்படிங்கிற பேருங்கிறது வந்துருச்சு. ஆனால் இது அவருக்கான பட்ட பேர் தான். இவருக்கு ஒரிஜினலாக வேற வேற பேர்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேர் வந்து இவர் குபேரர் இல்லையா, நான் குபேரர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் ஆக்சுவலாக ஒரு புத்திஸ்ட் மாக். ஜப்பானியர்களுக்கு ஏற்கனவே 6 கடவுள்கள் லக்கியஸ்ட் காட்ஸ்ன்னு இருந்தாங்க. அவங்களோட இவரும் ஐக்கியமாகி 7 லக்கியஸ்ட் காட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பாகவே ஃபார்ம் ஆகிட்டார். இந்த 7 லக்கியஸ்ட் காட்ஸுங்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பெரிய கப்பலில் வந்து ஜப்பான் முழுக்க ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்களாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு நியூ இயர் அப்போ பெரிய ஆசீர்வாதத்தை தர்றது இந்த 7 லக்கி காட்ஸ் தானா. அதில் ஒரு காடு தான் நம்ம லாஃபிங் புத்தா. ஆக்சுவலாக நீங்கள் 7 லக்கி காட்ஸை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொப்பி வாப்பா பிரியாணி லோகோ மாதிரி இருப்பார், இன்னொருத்தர் பெரியார் மாதிரி இருப்பார். கவனிச்சு பாருங்களேன். இந்த தாத்தாவை எப்படி வேண்டணும் அப்படின்னா சாதாரண வேண்டக்கூடாது. இவருடைய தொப்பை இருக்குல்ல, இது எப்படி தடவி தடவி வேண்டணுமா. அப்போ தான் அவர் சந்தோஷமாய் ஏகப்பட்டதை அள்ளி தருவாராம். அருமையான ஐடியா வரட்டா. அடுத்த வருஷமாவது ஒரு 15 கோடி சம்பாதிச்சு இன்னொரு சேனலை வாங்கிடணும். 100 200 கேப்பீங்கன்னு பார்த்தா அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாமே. கண்டிப்பா வெட்டுவான்.